வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மை நீஸ் டஸ் மை மேக்கப் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி லாங் டைம். ஒன் ஆஃப் மை நீஸ் ஆல்ரெடி இயர்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு மேக்கப் போடுற மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வளர்ந்துட்டாங்க. தே வாண்டட் டு டூ மை மேக்கப். ஸோ நேற்றே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சித்தி அத்தை நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இன்றைக்கி வந்து வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு, ப்ரஷ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தே pretty much watch all of my makeup videos, so they mostly know how to do, what to do. Might be techniques வந்து அங்கங்கே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகலாம் because they are too young to do makeup actually. Both of them are like almost 10 and 11 years old. ஸோ அவ்வளோதான். ஸோ யா, இன்றைக்கி வந்து இவங்க வந்து மேக்கப் பண்ண போகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் பாப்பு அண்ட் திஸ் இஸ் அம்மு. ஸோ both of them are my nieces. ஸோ let's start the video. வீடியோக்குள்ளே போயிடலாம். யா ஓகே கேர்ள்ஸ், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா I'll go through the product names as we go. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஸ்கின் கேர் வந்து பண்ணிவிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர். யா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்களுக்குள்ளேயே பிரிச்சுப்பாங்க யார் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுட்டு இப்போ நம்ம ஃபேஸை பிரித்து பதம் பார்க்க போகிறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுமா? அது உனக்கு தான் தெரியும் ப்ரைமர் எங்கே அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு. இது வந்து எல்ஃப் பார் கிரிப் ப்ரைமர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இஃப் யூ கைஸ் நோ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைமர் தட் ஐ பீன் யூஸிங் இன் திஸ் இயர். இந்த ப்ரைமர் வாங்கினதுக்கப்புறம் நான் பெருசாக இந்த ப்ரைமரும் ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணல. புதுசாக இந்த ப்ரைமரும் ட்ரை பண்ணல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர். இட் ஜஸ்ட் கிரிப்ஸ் யுவர் மேக்கப் ஸோ வெல். உங்களோட பேஸ் மேக்கப் வந்து நல்லா அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்படியே பிடிச்சிக்கும். ஆமாம், நல்லா இருக்குடா. நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து எல்ஃப் ஹேலோ க்ளோ ஃபில்டர் எடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் இந்த ஷேட் டேன். எங்கே போகணும்? இது வந்து ஹைலைட்டர் இல்லையா? ஸோ அதனால் ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ் போடணும். ஸோ இந்த சீக் போன் ஏரியா, அப்புறம் இங்கே கொஞ்சமாக போடுங்க. எல்லாமே கொஞ்சமாக போடுங்க. ஏன் கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இதே மேக்கப்போட தான் நான் வந்து வெளில போகிறேன். 2 ஹவர்ஸில் ஹெடிங் அவுட். ஸோ அதனால் மேக்கப் திரும்ப நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மேக்கப் போடுறதுக்கு ஐ ஓன்ட் பி ஹேவிங் டைம். ஸோ அதனால் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள் இஷ்டம். ஹாய் அக்கா. அந்த ப்ரஷ் இது எடுங்க, அப்படியே ஃபுல்லாக விடுங்க. ஸோ இதான் ப்ரஷ் செட் இங்கே இருக்கு. இது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு பார்க்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி யாரும் ஒத்துக்கல. இல்லைன்னா நான் கேட்டுருவேன். எல்லாரையும் ஒத்துக்காமல இல்லை. ஏன்னா வந்து இதெல்லாம் சீரியஸில் இருக்கேன். அனிதான் சொல்லுவாங்க அப்படியா? டன்னா ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டெர்டியர். ஸோ டெர்டியர் ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷனுக்கு எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் டெர்டியர் மாஸ்க் ஃபிட் ரெட் குஷன் அண்ட் திஸ் இஸ் இந்த ஷேட் 31N ஃப்ரெஞ்ச் பெய்ஜ். போடுங்க, யாராவது ஒருத்தர் போடுங்க. நான் கொஞ்சம் போடுறேன், நீ கொஞ்சம் போடுறேன். ஓகே, 2 பேரும் ஃபேஸை பிரிச்சுக்கிறாங்க. நான் கொஞ்சம் போடுறேன், நீ கொஞ்சம் போடு. அப்படி அந்த ஃப்ளேவரை நான் இதை வச்சே பிளெண்ட் பண்ணலாமா? இதை வச்சே பிளெண்ட் பண்ணலாம். ஆமாம், நல்லா இப்படி அப்படி பண்ணலாம்.
உங்களுக்கு சித்தி ஃபேஸ் வந்து எவ்வளோ கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட இதெல்லாம் இருக்குல்ல. இந்த சைடு ஃபுல்லாக நீ தானே போட போகிற. தே ஆர் வெரி ஃபேர் பீப்புள். ஷேர் பண்ணி தான் போடுவாங்க. அங்கெல்லாம் யூ கேன் யூஸ் ப்ரஷ் பாப்பு, கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். உனக்கு இந்த ஸ்பஞ்ச் வச்சு போக முடியாத இடம்லாம் யூ கேன் யூஸ் இந்த மாதிரி கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் கன்சீலருக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி 2 பேரும் வந்து என்னை அப்படியே பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கே தெரில. நான் எனக்கு மேக்கப் போடும்போது கூட இவ்வளோ ஜென்டிலாக என்னை ஹேண்டில் பண்ண மாட்டேன். அவங்க வந்து அப்படியே எங்கள் ஃபேஸில் அப்படியே மேக்கப் போடுறதே எனக்கு தெரியல. அவ்வளோ ஜென்டிலாக அத்தையை ஹேண்டில் பண்ண வேணாண்டா. பேசிக்காக 2 பேரும் செம்ம வாய். ஆனால் என்னன்னு தெரில, வீடியோனால அப்படியே வந்து டீசென்சி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் டன். இப்போ வந்து கன்சீலருக்கு வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் HD கன்சீலர் இந்த ஷேட் MNY20. ஓகே போடுங்க. ஒருத்தர் போடுவாங்க, ஒருத்தர் பிளெண்ட் பண்ணுவாங்க. நான் இந்த சைட் பிளெண்ட் பண்ணேன். டேப் பண்ணும், ட்ராக் பண்ணக்கூடாது. ட்ராக் பண்ணால் என்ன ஆகும்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவா, ஸோ சீக்கிரமாக க்ரீஸ் ஃபார்ம் ஆகும், லைன்ஸாக ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அங்கே நம்ம அப்ளை பண்ண ப்ராடக்ட் வந்து வேறு ஏரியாவில் நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே கன்சீலர்லாம் டேபிங் மோஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். குளிருதுப்பா எனக்கு. ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல லைன்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும், ஸ்மூத்தாக வச்சு பிளெண்ட் பண்ணணும். அப்படி ஓகேவா? இப்போ பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கா? அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். கன்சீலருக்கு அப்புறம் ப்ரான்சர் தானே சித்தி? யா. எனக்கு நல்ல தூக்கம் வருது சுகமாக. ஓகே, குட் பிளெண்டிங். இந்த இடத்துல லைட்டாக இங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள் க்ரீஸ். ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஐஸ் போகக்கூடாது. லேஷ் லைன் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் போக தேவையில்ல. ஓகேவா? கொஞ்சம் கீழேயே வச்சு பிளெண்ட் பண்ணலாம். ஆல்சோ கன்சீலர் கொடுங்க.
நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் பிரைட்டனிங் கன்சீலர் என்னோடய ஸ்கின் டோனுக்கு. ஸோ அதனால் நம்ம எங்கெல்லாம் போடலான்னா இங்கே போடலாம், ஓகேவா. அப்புறம் நோஸில் போடலாம். அப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியறதுக்கு இந்த இடத்துல போடலாம், ப்ரான்சருக்கு கொஞ்சம் கீழே. அப்புறம் இங்கேயும் போடலாம். ப்ரான்சர் கீழே இந்த இடத்துல போடலாம். ப்ரான்சர் வந்து எக்ஸாக்டாக இங்கே போடணும், இங்கே போடணும், ஓகேவா. பிளெண்ட் பண்ணுங்கள். நான் செட் நீ இங்கே, நான் இங்கே, நீ இங்கே, இது பிளெண்ட் பண்ணும்போது டுவர்ட்ஸ் கீழே தான் பிளெண்ட் பண்ணணும், மேலே பிளெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா. பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் கேட்டது அப்படின்னா தட் இஸ் மை ஹெல்ப்பர் அக்கா. அவங்க அப்படியே ஃபோன் பேசிகிட்டே தான் ஒர்க் பண்ணுவாங்க. குட் பிளெண்டிங் அம்மு. தேங்க்யூ. எப்போதும் பிளெண்ட் பண்ணும்போது ப்ரஷ் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணணும், ஓகேவா. இங்கே தூரமாக ஹோல்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ப்ராடக்டை நல்லா டிஃப்யூஸ் பண்ணணுன்னா ப்ரஷ்ஷை பின்னாடி பிடிச்சி பிளெண்ட் பண்ணணும். ப்ராடக்டை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும், பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ்ஷை வந்து கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஆமாம் அவங்க வீட்டில் ஆமாம் அதனால இருக்கணும். அதான் அதான் கோடு மாதிரி இருக்கிறேன்னா எனக்கு எங்கே அதனால இப்படி இருக்க சூழ்நிலை அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஏலர்ஜி என்ன மீசை வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு இல்லை, அது லைட்டாக மீச மாதிரி. என்னை பற்றி அம்மாவுக்கு தெரியும், காமிச்சிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வருவாங்க போவாங்க அப்படியே சொல்லிட்டாங்க. ஏன்னா பொண்ணு பொண்ணுலாம் அது இல்லை, அவங்ககிட்ட இந்த வேலை வந்து நல்லா இருக்கு. அப்புறம் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி எதுவும் என்னாச்சு நல்லா என்ன சொல்லு. குட். நெத்தியில் வந்து இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா. அதை ஃபோக்கஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும், கீழெல்லாம் போகக்கூடாது, நெத்தியில் இங்கே வரைக்கும், ஓகேவா. பிளெண்ட் பண்ணுங்க. ட்ராக் பண்ணக்கூடாது, டேப் தான் பண்ணணும். ஆமாம் ஆமாப்பா. This is how my base has already turned out. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரான்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஃப் புட்டி ப்ரான்சர் இந்த ஷேட் சன் சேசர். இது வந்து ஒரு luminous bronzer. I don't mind wearing a luminous bronzer in winter time. ஸோ யா போகலாம். இது வந்து ஒரு க்ரீம் ப்ரான்சர் பாப்பு. ஸோ அதனால் எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துட்டு அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் வரணும், அங்கே தான் வரணும், கீழே இங்கே வரைக்கும் வரக்கூடாது, ஓகேவா. அது நம்ம பிளெண்ட் பண்ணாமல் இல்லை அதை அப்படியே விட்டுருந்தோம்னா நம்ம தான் பிளெண்ட் பண்ணணும். இல்லை போகிறே இல்லைடா, ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணுமா இல்லை வேறு யாராவது வந்து பிளெண்ட் பண்ணுவாங்களா? ஓகே ஃபைன். இந்த பக்கம் அதே மாதிரி. ஓ அந்த பக்கம் நீங்களா? அந்த பக்கமா? இல்லடி அவள் தானே இப்போ இந்த பக்கம் போட்டா, அப்போ நீ இந்த பக்கம் தானே. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே லைட்டாக இங்கே வரைக்கும் தான் வரணும். அதாவது எந்த இடம்னா இந்த ஐப்ரோ ஆர்ச் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் வரணும் ப்ரான்சர். இங்கேருந்து இது வரைக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு லைன் மாதிரி, எக்ஸாக்டாக ஆனால் லைன் மாதிரி இருக்கக்கூடாது, அது பிளெண்டாகவும் இருக்குன்னா லைன் மாதிரி இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து இப்போ இங்கே
சின் கடியில் இந்த ஏரியா நல்லா எடுத்துக்கோங்க. க்ரீம் மாதிரியா இல்லை பவுடர் மாதிரியா? இது க்ரீம்டா. இந்த சைடு. இது வந்து ஏன்னா உங்களோட டபுள் சின் இருக்கிறதுக்கு ஷார்ப்பாக. கரெக்ட். குட் பாப்பு. அங்கே இல்லை இங்கே. எடிட்டிங் அப்போ தான் தெரியும். வாவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷு. ப்ளஷ் வந்து இன்னைக்கு ஐ வாண்டட் டு கோ பர்பிள் டோன்ட் மேக்கப். ஸோ அதனால் வந்து ப்ளஷ்க்கு நம்ம ஷீ கிளாமோட கலர் ப்ளூம் லிக்விட் ப்ளஷ் எடுத்திருக்கோம். இந்த ஷேட் நைட் ட்ரைவ். ஓகே, நாங்கள் ப்ளஷ் ப்ரஷ் ஃபர்ஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எத்தனை டாட் வைக்கணும்? 2 dots. ஓகே. அவ்வளோ தூரம் வரக்கூடாது. இங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ தான் ஃபேஸ் வந்து லிஃப்டடாக தெரியும். நீங்கள் ப்ளஷ்ஷை வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ரவுண்டாக தெரியும். அது நம்ம ப்ரெஃபரன்ஸ் தான். எப்படி நம்ம ப்ளஷ்ஷே எவ்வளோ தூரம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம், இல்லை எவ்வளோ தூரம் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபேஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அவுட்டர் பெரிமீட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது வந்து டோட்டலி ஆர் ப்ரெஃபரன்ஸ். ஓகே, கீழே வச்சிட்டிங்க ப்ளஷ்ஷை. இவ்வளோ கீழே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது ப்ளஷ். ஓகேவா? ப்ளஷ் வந்து இங்கே இப்படி போகணும். ஓகேவா? ப்ளஷ் வந்து இங்கே கீழே இருக்குது. இது வந்து என்ன ஏரியானா இது பிரான்சர் ஏரியா. ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஷ் வந்து இங்கே போகணும், இந்த இடத்துல போகணும். போடுங்க. பொடி. ஓகே. இங்கே வரக்கூடாது, இங்கே வரவே கூடாது. ஓகேவா? இந்த இடம் இருக்குல்ல, இந்த சீக் போன் இங்கே மட்டும்தான் போகணும். ஓகேவா? கீழே வந்து வரக்கூடாது. ஏன்னா கீழே வந்து பிரான்சரோட ஏரியா. எனக்கு எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு இந்த பக்கம் என்னோடய ஃபேஸ் வேறு மாதிரி, இந்த பக்கம் என்னோடய ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது. தட்ஸ் ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஓகே, குட். ஐப்ரோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஐப்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ ஷேடோ பண்ணுங்கள். ஐப்ரோ நீ பண்ணுங்க. ஐப்ரோ ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்து இதுதான் இந்த சைடா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூலி எடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை, அவன் இன்னும் பண்ணல. ஸ்பூலி வச்சு தான் ப்ரஷ் பண்ணான். ஓகே, குட். இப்படி பண்ணணும், எங்கேயுமே இப்படி பண்ணணும். ஓகேவா? பிவிஆர் போகிறோமா சித்தி படத்துக்கு? பிவிஆர் ஐநாக்ஸ் ஐநாக்ஸ் போகிறோம்.
நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ. ஓகேவா, ஐ ஷேடோக்கு வந்து ஒரே ஒரு ஐ ஷேடோ யூஸ் பண்ணுங்கள். மோனோக்ரோம் லுக்கு போயிடலாம். இந்தாங்க, லைட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஓவரால் ஃபார் தி ஐஸ் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. லிட்டில் பிட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மோர் தென் எனஃப். எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம். எடுங்க. ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி. நான் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ப்ரஷ்ஷை தூரமாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் இப்படி பிளெண்ட் பண்ணோம் ஐஸில். ஓகேவா, ஐஸில் வந்து டேப் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம ஏதாவது கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி போடுறோன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி டேப் பண்ணி ப்ராடக்ட் போடலாம். ஓகேவா, இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுறோம், பவுடர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட். ஓகேவா, இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோம். ஸோ தட் அப்போ ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போகும், ஓவரால் தி லிட்ஸ் போகும், அண்ட் ஆல்சோ ஹார்ஷ் லைன்ஸ் இருக்காது. ஓகேவா, ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணணும். போதுமா சித்தி? போதும். ப்ரஷ்ஷை தூரமாக வச்சு பிடிக்கணும். பேக் அண்ட் ஃபோர்த் லைட்டாக ஃபெதர் டச் மாதிரி. நைஸ், நல்லா இருக்கு. தூக்கம் வருது. இந்த சைடு இன்னும் கொஞ்சம் போடலாம். என்னடா மூஞ்ச இந்த பக்கம் திருப்பிட்டிங்கன்னா கேமராவில் எப்படி தெரியும்? இப்படி வாங்க. இப்படி வந்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் யார் பிளெண்ட் பண்ணுறீங்களோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி சேம் ஐ ஷேடோ நம்ம இங்கே லாஷ் லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஃப்ளாட் ப்ரஷ். இப்போ வந்து ப்ரஷ்ஷை வந்து கிட்டக்க பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சின்ன ஏரியா, அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரஷ்ஷை க்ளோஸ் தான் பிடிச்சிக்கலாம். நைஸ், அவ்வளோதான். நைஸ். இப்போ வந்து சித்தி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு, நீங்கள் வந்து ஐலைனர் போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் போட்டு காட்டுறேன். ஸோ பிளாக் எடுத்துக்கிட்டு, இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது தெரியுதா இந்த ப்ரஷ்? ஸோ இப்போ வந்து கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன். ஓகேவா, போட்டுட்டு இதே ப்ரஷ் வச்சு நீங்கள் ஸ்மட்ச் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஸ்மோக்ட் ஐலைனர் லுக் மாதிரி இருக்கும். தெரியுதா இந்த கணக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுடர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணி பண்ணலாம். கேர்ள்ஸ், இங்கே நான் வந்து இப்போ ஐஷேடோ போட்டுட்ருக்கேன். இன்னும் இப்போ நீங்கள் மஸ்காரா அடுத்த ஸ்டெப்க்கு ரெடி ஆகிட்டீங்க. ஓகே ஃபைன்.
ஓகேவா? இப்படி ஐலைனர் போட்டுக்கலாம். ஆளுக்கு ஒரு கண் எடுத்து பிரித்து போடுங்க மஸ்காராவை. நீ அந்த கண்ணுக்கு நீங்கள் வந்து மஸ்காரா போடும்போது இந்த இடம் இருக்குல்ல, சாரிடா, இந்த இடத்த இப்படி தூக்கிக்கலாம். இந்த கண்ணுக்கு இந்த இடத்த இப்படி தூக்கிட்டு போடலாம். போட்டா ஈஸி. அப்போ நம்ம ஐஷேடோ போட்டது போயிடாது? போயிடாது, போகாது. தெரியுதா? ஓகேவா? சைடில் போடல. லைட்டாக மேலே பட்டுருச்சு. இப்போ மஸ்காரா அந்த மாதிரி இருக்குமே, அது எங்கே பட்டுருச்சு? லைட்டாக அந்த இடத்துல மேலே. அந்த மாதிரி பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே காய விட்டுருங்க. ஓகேவா? காய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே அழகாக வந்துடும். ஈரமாக இருக்கும்போது மஸ்காராவை ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணால் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகிடும். என்னடா என் மூக்கிலலாம் வச்சிட்ருக்க? ஓகே, பிடிச்சிக்கோ. இப்போ கிட்டக்க வரும்போது மஸ்காராவை இப்படி திருப்பிக்கோங்க. அப்போ மூக்கில் படாது மஸ்காரா. குட். கீழே யார் போடுறீங்க? நினச்சேன். மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாமே. எதிர மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. குட் ஜாப். லிப் லைனர் நான் போடவா? லிப்ஸ்டிக் நான் போடுறேன். இந்த லிப்ஸ்டிக்கா? குச்சி மாதிரி இருக்கும் பாரு, பிங்க் கலரில். போடுங்க, யாராவது ஒருத்தர் போடுங்க. கீழே நான் போடுறேன். நானே நீனே போட்டு அவ்வளோ நல்லா பண்ணலண்ணா. மேலேயே போடணுமா? புரியலடா. ஏன் என்னோட அப்பர் லிப் வந்து என்ன பாவம் பண்ணுச்சு? சூப்பர். ஓகே, இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து செட் பண்ண போகிறோம். செட் பண்ணால் அத்தை வந்து இதுக்கப்புறம் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். ஸோ அத்தை சித்தி வந்து மேக்கப் இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண மாட்டேன். பவுடர் போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே பவுடர் போட்டுருங்க. நைஸ், ஆக்சுவலி நல்லா வந்திருக்கேன். அண்ட்ரை வந்து இந்த பாயிண்டியாக இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், ஓகேவா? ப்ரெஸ் பண்ணணும் இப்படி. ஸோ அந்த இடத்துல வந்து பவுடர் அழகாக உட்காரும். ஓகேவா? மற்ற இடத்துல இந்த மாதிரி இப்படி டேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? போடுங்க. double times no leaking. கலவனான்னு சொன்னீங்க, அது யாராச்சும் யூஸே பண்ணல. டன். ஆமாம், நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா குஷன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டோம்ல. செட்டிங் ஸ்ப்ரே போட்டுடலாம். இப்படி இப்படி பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கணும். ஓகேவா?
இதான் வந்து finished look. ஸோ குட் ஜாப் போத் ஆஃப் யூ, பாப்புக்குட்டி அண்ட் அம்முக்குட்டி. ஸோ இப்படி தான் வந்து மேக்கப் வந்திருக்கு. வி வாண்டட் அ வெரி சட்டில், ஐ வாண்டட் அ வெரி சட்டில் லுக் பிகாஸ் இவங்க நிறைய கிளிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா இட் இஸ் டே டைம் நவ். ஸோ வெளில போகிறோம். ஸோ ஐ ஓன்ட் பி வெரி மச் கம்ஃபர்டபுள் வேரிங் தட் சார்ட் ஆஃப் ஃபுல் கிளாம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சட்டில் கிளாம் மேக்கப் டன் பை அம்முக்குட்டி அண்ட் பாப்புக்குட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யாருக்காவது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்மளோட சேனலோட கான்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all in another video. So until then, tata, bye bye.